Hello Chedi variants, welcome to the final part of ZZ plant. ஸோ இது எஸ்பெஷலாக ஒரு Q&A செஷன் மாதிரியே வச்சுருந்தோம். கிட்டத்தட்ட ஒரு 40-45 கமெண்ட் எஸ்பெஷலாக பார்த்தீங்கன்னா டிஎம்ஸ் என்ன ஸ்பெசிஃபிக்காக கேட்டு பண்ணியிருந்தீங்க. என்ன ப்ரோ இலையிலேருந்து கிழங்குருன்னு போய் சொல்லிட்டுருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு. ப்ரோ நான் எதுக்கு ப்ரோ போய் சொல்லுவோம், இது மெத்தடே அதான். அதனால தான் ஒரு இமேஜ் எடுத்து வச்சுக்கிறேன் பாருங்கள். ஸோ இந்த லீஃப் புரியுதுங்களா, இந்த லீஃப் வந்து நீட்டாக வந்து இந்த ஸ்டெம்மில் வந்து கட்டரை வச்சு கட் பண்ணிவிட்டு நான் சொன்ன மாதிரி மாய்ஸ்டான இடத்துல போய் வச்சிட்டிங்க அப்படின்னா அது வந்து கீழே வந்து ஒரு சின்ன ரைஸோம் தான் கிழங்கு வர ஆரம்பிச்சிடும். இந்த ப்ராசஸ் ஒன்றே நடக்காது, 3 to 4 மாதம் ஆகும். சம்டைம்ஸ் வந்து நீங்கள் லைட்டாக எடுத்து பார்க்கலாம், தப்பே இல்லை. மாய்ஸ்டு தானே, நல்லா உதிர்ந்து போன மண்ணுக்குள்ளே தானே வைக்க போகிறீங்க. ஸோ அதனால் மெதுவாக நீங்கள் எடுத்து பார்க்கலாம். 3 months ஒன்ஸ் நீங்கள் எடுத்து பார்த்தீங்க அப்படின்னா இந்த மாதிரி லைட்டாக உங்களுக்கு ஒரு சிம்டம்ஸ் தெரியும் வளர்றது. ஸோ அதை யோசிச்சு பாருங்கள், அது எவ்வளோ நாள் எடுக்குது. அதனால தான் இந்த செடி வந்து நார்மல் இப்போ செம்பருத்திலாம் வந்து 40-50 ரூபா அப்படின்னா இது வந்து ஒரு 100 ரூபா ஆவரேஜ். சின்ன செடியை இதே வந்து 100 ரூபான்பாங்க. ஏன்னா அது மெயின்டெனன்ஸு ரொம்ப நாள் கஷ்டப்பட்டு வளரக்கூடிய ஒரு விஷயங்கள். இதோட சீப்பாலாம் கிடைக்கிது ப்ரோ. இப்போ அமேசான்லாம் போனீங்க அப்படின்னா Amazon.com இல்லை Flipkart.com அதெல்லாம் பார்த்தீங்கன்னா ZZ plant அப்படின்னு சொல்லி போட்டு வச்சுருப்பானுங்க. வரும் 70 ரூபா 80 ரூபா அப்படின்னு போட்டிருப்பானுங்க. சரி, அதை நம்பி வாங்கினீங்க அப்படின்னா அது வளருமான்னு கேட்டால் வளரவும் செய்யும், வளராமையும் போகும். வளரலை அப்படின்னா நீங்கள் போய் ஒன்றும் பண்ண முடியும், அமேசானில் ரிட்டர்னாக பண்ண முடியும். அதெல்லாம் நான் ரிட்டர்னபிள் ஐட்டம். ஸோ அதே மாதிரி இந்த லீஃப் வந்துருச்சா, இப்போ அடுத்த ஸ்டேஜ் பாருங்கள். இது வந்து ஒரு 4 to 5 months நடக்கக்கூடிய விஷயம். இது வந்து இந்த ஸ்டேஜ் ஆனோடனே நீங்கள் வந்து அதை எடுத்து நியூவாக பாட் பண்ணிடணும். பாட் பண்ணிவிட்டு இன்னொரு பாட்டில் வச்சோடனே இந்த மாதிரி ஷூட் வந்துடும். புரியுதுங்களா? இது பேர் தான் வந்து லீஃப் ப்ராபகேஷன். ஸோ இந்த மெத்தட் வந்து வெரி வெரி வெல்கமிங் அண்ட் ஈஸி ஃபார் ஃபார்மிங் பீப்புள். இதை வச்சு நான் மல்டிவே பண்ணணும், ஓரளவுக்கு நான் சம்பாதிக்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா கோ ஃபார் திஸ் மெத்தட், லீஃப் ப்ராபகேஷன் மெத்தட். அப்புறம் நான் சொன்ன மாதிரி இதோட ஷைனிங் வந்து ஒருத்தர் கேட்டிருந்தேன், நான் வச்சுருக்கேன் வீட்டில், எனக்கு இந்த மாதிரிலாம் ஷைனிங்காகவே இல்லை, நீங்கள் வேறு ஏதோ பண்ணியிருக்கீங்க, வேறு ஏதோ தடவி இருக்கீங்க அப்படின்னு. இல்லை ப்ரோ, நான் எதுவுமே தடவலை. என்ன அப்படின்னா நான் வந்து அட்லீஸ்ட் ஒரு மந்த்லி ஒன்ஸ் பார்த்தீங்கன்னா டிஷ்யூ பேப்பர் வச்சு லைட்டாக க்ளீன் பண்ணி விட்ருவேன், டஸ்ட்டெல்லாம் அக்யூமுலேட் ஆகாமல் இருக்கிறதுக்கு. டஸ்ட் அக்யூமுலேட் ஆச்சுன்னு வச்சுக்கோங்களேன், அது அப்படியே உள்ளுக்குள்ளே அப்சர்வ் ஆகிக்கும். ஸோ அதனால் வீக்லி ஒன்ஸ் நான் பண்ணுவேன். பட் அது தேவையில்லை, நான் நேச்சுரலாகவே இது வந்து ஷைனிங்காக தான் இருக்கும். தெரியுதுங்களா உங்களுக்கு? ஸோ அது ஒரு விஷயம். மூணாவதாக இன்னொருத்தர் கேட்டிருந்தீங்க, நான் வந்து ப்ரூனிங் பண்ணும்போது ப்ரூனிங் பண்ணலாம் அப்படிங்க. ப்ரூனிங் வந்து எதுக்கு இதை போய் பண்ணணும் அப்படிங்க? இப்போ இந்த டெக்கரேட்டிவ் பர்பஸ்க்கு தான் நான் ப்ரூனிங் பண்ணணும். இது ப்ரூனிங் பண்ணுறதுனால வந்து நமக்கு ரியல் பெனிஃபிட் எதுவுமே கிடையாது. ஏன்னா இந்த செடி பொறுத்த வரைக்கும் இது வந்து இப்போ ப்ரூனிங் தேவையில்லை. ப்ரூனிங் எதுக்கு அப்படின்னா நம்ம வந்து இதை வந்து மல்டிப்ளை பண்ண போகிறோம், அதான் கல்டிவேட் பண்ண போகிறோம் அப்படிங்கிற ஒரு விஷயத்துக்கு மட்டும் தான் ப்ரூனிங். மற்றபடி லுக் வைஸ்க்கு வேணால் நீங்கள் ப்ரூனிங் பண்ணிக்கலாம். இது வந்து ஒரு மாதிரி பார்க்க ஒரு மாதிரி ஆக்வர்டாக இருக்குது அப்படின்னா நீங்கள் வந்து ரிமூவ் பண்ணிக்கலாம். அதே மாதிரி இன்னொருத்தர் வந்து என்ன கேட்டிருந்தீங்க, NPK 20-20-20 எதுக்கு இதுக்கு வந்து போட சொல்லியிருந்தீங்க அப்படின்னா, NPK 20-20 எதுக்கு போட சொல்லியிருந்தேன் அப்படின்னா, இது கொஞ்சம் வந்து என்ன சொல்கிறாங்க, இது கொஞ்சம் வந்து நான் சொன்னல, இவன் இந்த பையனுக்கு வந்து இம்யூனிட்டி ரொம்ப ஜாஸ்தி. இவன் வந்து ஆஃப்ரிக்காலேருந்து வந்தவன், இவன் இம்யூனிட்டி ரொம்ப ரொம்ப ஜாஸ்தி. ரொம்ப ஹார்டு பிளான்ட்னா நம்மளாக கொள்வது வேறு, தண்ணி நிறைய ஊற்றுனா அவன் செத்து போயிடுவான். அந்த மாதிரி கொள்வது வேறு. தண்ணியே எல்லாம் விட்டு பாருங்கள், இந்த பையன் ரொம்ப நாள் உயிரோடு இருப்பான். ஸோ இஸ் இம்யூன் டு மெனி திங்ஸ். அப்படி இருக்க ஒருத்தனுக்கு போயிட்டு ரொம்ப லைட்டாக NPK 90 கொஞ்சம் கம்மியான ஒரு என்ன சொல்கிறதுங்க ஒரு ஸ்ட்ரென்த் இருக்குது, அது போட்டிங்க அப்படின்னா கொஞ்சம் லோவாக தான் இருக்கும் அதோட க்ரோத் எல்லாமே. இதே நான் சொன்ன மாதிரி 20-20-20 போட்டிங்க அப்படின்னா க்ரோத் நான் அதை ரெக்கமெண்டே பண்ண மாட்டேன். இது வந்து எதுக்கு அப்படின்னா, யாராவது ஒருத்தர் வந்து நான் வந்து எனக்கு வந்து ரொம்ப சீக்கிரம் வளரணும், நான் பொறுமைலாம் கிடையாது, எனக்கு ரொம்ப ஃபாஸ்ட்டாக வளரணும், நான் பொறுமையெல்லாம் வெயிட் பண்ண முடியாது அப்படிங்கிறவங்களுக்கு ஜஸ்ட் ஃபார் இன்ஃபர்மேஷன் டைப் ஐ எம் நாட் ரெக்கமெண்டிங் ஆர் சஜஸ்டிங். ஓகேங்களா? அதை தயவு செஞ்சு நான் வந்து ஃபர்டிலைசர் யூஸ் பண்ண சொல்கிறேன், அதை NPK யூஸ் பண்ண சொல்கிறேன், DAP யூஸ் பண்ணேன்னு சொன்னால் தப்பு. நான் என்றைக்குமே ரெக்கமெண்டே பண்ண மாட்டேன். யாருக்கு அப்படின்னா யாருக்கு வந்து எக்ஸ்பெக்டேஷன் வந்து சீக்கிரம் முளைக்கணும் அப்படி இப்படி பார்க்குறாங்களோ அவங்களுக்கு மட்டும்தான் நான் சொல்லக்கூடிய விஷயங்கள். ஸோ அதே மாதிரி இதில் இன்னொன்று முக்கியமான விஷயம், DAP போட்டு ஃப்ளவர் வர வைக்கலாமான்னு சொல்லி ஒருத்தர் ப்ரோ வந்து கேட்டிருந்தீங்க. ப்ரோ வேணாம், DAPலாம் போட்டிங்கன்னா அந்த செடி வந்து செத்து போயிடும். ஓகேங்களா? DAP வந்து நாட் ரெக்கமெண்டட் டு திஸ் பிளான்ட். நீங்கள் DAP இதுக்கு போகிறது பதில் நீங்கள் போட்டு செம்பருத்திக்கோ இல்லை உங்கள் அரளி செடிக்கோ இல்லை ரெகுலர் பிளான்ட்டிங் ஃப்ளவரிங் பிளான்ட் ஜாஸ்மின் இதுக்கெல்லாம் நீங்கள் DAP போட்டு பாருங்கள். நீங்கள் அப்படியே ராவாகவே DAP ஒரு 4-5 இவ்வளோ ஒரு 10-5 கிராம் எடுத்து லைட்டாக தூவிடுங்க, சுற்றி இல்லை புதைச்சிருங்க. புதைச்சிட்டு நல்லா வாட்டர் பண்ணி விட்ருங்க. வாட்டர் பண்ணிங்க அப்படின்னா எனக்கு தெரிஞ்சு ஒரு 10 to 15 டேஸில் பார்த்தீங்கன்னா கண்டினியூஸாக ஒரு 1 மந்த்துக்கு ஃப்ளவரிங் நடந்துக்கிட்டே இருக்கும். DAPயோட ப்ளஸ் பாயிண்ட்டே பார்த்தீங்கன்னா அது நல்லா
ஃப்ளவர் ப்ளூமர்னு சொல்லுவாங்க டிஏபியோட ப்ளஸ் பாயிண்ட்டே பார்த்தீங்கன்னா ஃப்ளவர்ஸ் வந்து ப்ளூம் பண்ணக்கூடியதான். நீங்கள் கேட்ட கேள்வி கரெக்ட் தான். டிஏபி போட்டால் வந்து ஃப்ளவர்ஸ் வரும், பட் இதுக்கு வந்து டிஏபி தேவையில்லை. ஏன் அப்படின்னா இது அந்த மாதிரி ஃப்ளவரில் குட்டி குட்டி கான் மாதிரி வரும் இந்த ஃப்ளவர்ஸ் எல்லாமே. அதுமாதிரி டிஏபின்னு என்ன, டையமோனியம் பாஸ்பேட்டு ஒரு கெமிக்கல், ஓகேங்களா. ஸோ அது என்ன பண்ணுது அப்படின்னு கேட்டால் அது போய் வந்து இந்த நைட்ரஜன்லாம் வந்து லெவல்லாம் வந்து புஷ் பண்ணி விட்ரும். புஷ் பண்ணோன்னே என்ன ஆகுதுன்னு கேட்டால் ஃப்ளவர் வந்து என்ன சொல்கிறதுங்க, ஒரு ஹார்மோன் பூஸ்டர் மாதிரி நீங்கள் பண்ணி விட்றீங்க. ஹார்மோன் பூஸ்டர் மாதிரி பண்ணுறதுனால அது அந்த ஃப்ளவர் இது ஆர்டிஃபிஷியல் மெத்தட் தான். டிஏபிலாம் போட்டு பண்ணக்கூடிய நிறையா ஃபார்மர்ஸ் வந்து டிஏபி போட்டு தான் அவங்க வந்து பண்ணுவாங்க. அது ஏன் ஃபார்மர்ஸ் போடுவாங்க அப்படின்னு கேட்டால் அவங்களுக்கு அப்போனா தானே ஹார்வெஸ்டிங் கொஞ்சம் சீக்கிரமாக வரும். நம்ம வந்து இல்லை நான் ஆர்கானிக்கு நேச்சுரலாக தான் போவேன் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் ரொம்ப ஸ்லோவானாலும் பரவாயில்ல அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் வெயிட் பண்ணிட்டே இருந்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன். அப்போ அவர் ஊற்றுறக்கூடிய தண்ணி, அவர் வெயிட் பண்ணக்கூடிய டைம், அதெல்லாம் சேர்த்து போட்டு கணக்கு பண்ணி இந்த ஆர்டிஃபிஷியலாக ஏமாற்றிட்டு ஆர்கானிக்னு சொல்கிறாங்களா அவனுங்க விட்டுருங்க. உண்மையாக ஒரு ஃபார்மர் வந்து பண்ணுறாருன்னு வச்சுக்கோங்களேன். ஒரு சின்ன ஜாஸ்மின் வந்து ஒரு முளம் எடுத்திங்கன்னு வச்சுக்கோங்களேன், அவர் போட்ட கணக்குப்படி பார்த்தீங்கன்னா 250 ரூபா வரும். சும்மா சொல்கிறேன், ஒரு ஆவரேஜாக சொல்கிறேன், அந்த மாதிரி வரும். அந்த மாதிரி இருந்தால் நீங்கள் ஒத்துப்பீங்களா? ஐயா போயாயோ அதுக்கு ஆர்கானிக்காது இதான்னு சொல்லிட்டு போயிடுவீங்க, கரெக்டாக. ஸோ அந்த மாதிரி விஷயங்கள் வந்து ஃபார்மர்ஸ் வந்து தே ஹேவ் டு அந்த டிஏபியில் அவங்க டிபெண்ட் பண்ணி தான் ஆவாங்க. டிஏபி அதே மாதிரி என்பிகேயும் அவங்க மோஸ்ட்டாக யூஸ் பண்ணுவாங்க. பட் இதெல்லாம் வந்து ரொம்ப என்ன சொல்கிறதுங்க, அந்தளவுக்கு வந்து நம்ம ஆர்கானிக்காகவே நம்ம 100% போகணும், ஃபாரின் கண்ட்ரிஸ் மாதிரி ஆர்கானிக் தான் நம்ம போகணும் அப்படின்னா போகலாம். ஃபாரின் கண்ட்ரிஸ்னால் பாப்புலேஷன் ரொம்ப கம்மி, அவங்க யூஸபிலிட்டியும் ரொம்ப ரொம்ப கம்மி. இப்போ மல்லிகைப்பூவே ரொம்ப அங்கெல்லாம் வந்து நம்ம வந்து நிறைய எக்ஸ்போர்ட் பண்ணுறோம் மல்லி எல்லாமே. அதெல்லாம் எதுக்கு யூஸ் பண்ணுறாங்க அவங்க மல்லியெலாம்? அவங்க வந்து அந்த ஆயில் எடுத்து அவங்க பர்ஃப்யூம் யூஸ் பண்ணுறாங்க. நம்மள மாதிரி பூக்கு சாமிக்கு போகிறதுக்குலாம் வந்து யூசேஜ் ரொம்ப ரொம்ப கம்மி. ஸோ அதனால் வந்து இதுக்கு ஆல்டர்னேட்டிவ் போயிங்க வெர்மி கம்போஸ்ட் போட்டாலே போதும் ப்ரோ. வெர்மி கம்போஸ்ட் இஸ் த பெஸ்ட் ஃபார் எவ்ரிதிங். நீங்கள் வெர்மி கம்போஸ்ட் போட்டிங்கனாவே உங்கள் எல்லாமே சூப்பராக. வெர்மி கம்போஸ்ட் டாப்பிங் சொல்லி ஒரு கான்செப்ட் இருக்குது. அது வந்து ஜீசிக்குமே நம்ம யூஸ் பண்ணலாம், ஓகேங்களா. ஜீசிக்கு நம்ம வந்து எப்படி யூஸ் பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு 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 கரண்டி எடுத்துக்கோங்க. ஒரு கரண்டினா எப்படி சொல்கிறது அப்படின்னா, ஒரு 50 கிராம்ஸ் ஆஃப் வெர்மி கம்போஸ்ட் வந்து ராவாக எடுத்து இதை டாப் அப் மட்டும் பண்ணிக்கோங்க, ஓகேங்களா. டாப் அப் பண்ணிவிட்டு நீங்கள் வந்து வாட்டர் பண்ண ஆரம்பிங்க. ஒரு 15 days ஒன்ஸ் வாட்டர் பண்ணும்போது அதோட அந்த சத்து ஃபுல்லாக கீழே போயிட்டே இருக்கும். ஸோ அப்பையும் வந்து இது வந்து க்ரோத் வந்து ஓரளவுக்கு ஃபாஸ்ட்டாக இருக்கும். ஸோ அது ஒரு பார்த்துக்கோங்க. நம்ம டிஏபி போட்டு இதை பண்ணால் செத்து போயிடும். டிஏபி வந்து போடக்கூடாது. என்பிகே வந்து தாராளமாக நீங்கள் போட்டு ட்ரை பண்ணலாம். இன்கேஸ் இஃப் யூ வாண்ட் எனி கைண்ட் ஆஃப் ஆர்டிஃபிஷியலாக போகிறோம் அப்படின்னா அதை ட்ரை பண்ணி பாருங்கள். அப்புறம் கல்டிவேஷன் எல்லாமே நான் உங்களுக்கு சொல்லிட்டேன், A to Z. நான் உங்களுக்கு ரியல் டைம் பிக்சர் ஐயும் காமிச்சிட்டேன் எப்படி வரும்னு சொல்லிட்டு. ஸோ இஃப் யூ ஆர் இன்ட்ரெஸ்டட் இன் க்ரோயிங் ZZ, இஃப் எனி ஒன் இஸ் இன்ட்ரெஸ்டட் இன் க்ரோயிங் ZZ, எஸ்பெஷலாக யாராவது இன்ட்ரெஸ்டடாக இருந்தாங்கன்னா என் எல்லா பார்ட்டியும் அமுச்சு விடுங்க. வளவலன்னு பேசியிருப்பேன், பட் எல்லாத்துலேயுமே என்னோடய அனுபவம் தான் இருக்கும், அப்புறம் உண்மைகளும் இருக்கும். நான் எக்ஸாஜரேட் பண்ணி எதாவது சொல்லியிருக்கலாம், பட் அது உண்மையாக எனக்கு எக்ஸாஜரேட்டாக தெரிஞ்சது. ஏன்னா நான் ஃபீல் பண்ணியிருக்கேன் இந்த மாதிரிலாம். நீங்கள் சொல்லுவீங்க என்ன ஃபார்மர்ஸ் வந்து டிஏபிலாம் போடுறாங்க அப்படின்னு சொல்லுவீங்க. நான் சொல்கிற மாதிரி ஃபார்மர்ஸ் வந்து 400-500 சொன்னால் யாராவது வாங்குவீங்களா? தக்காளி வந்து நான் வந்து பியூர் ஆர்கானிக்காக பண்ணும்போது ரேட் எவ்வளோ ஆகும் தெரியுமா? அது வந்து நான் கமர்ஷியல் பர்பஸ்க்கு வந்து யூஸ் பண்ண முடியாது, டு பி ஃப்ராங்க்கு. நான் வந்து இப்போ வெண்டைக்காய் வந்து 1 கிலோ வந்து 450 ரூபா. நான் யாரும் என்கிட்ட வந்து வாங்குவோம்? ஐயா நான் அதை ஆர்கானிக்காக பண்ணியிருக்கேங்க ஐயா வாங்குங்க. ஏன்னா மிடில் கிளாஸ் பீப்புள் எப்படி வாங்குவாங்க? மிடிலுக்கும் கீழே இருக்கவங்க ரொம்ப ரொம்ப கஷ்டம் இல்லைங்களா ப்ரோ? ஸோ கொஞ்சம் நினச்சி பாருங்கள். அது வந்து க்ரோத்தும் ஜாஸ்தி இருக்கணும், சேம் டைம்ஸ் வந்து ஓரளவுக்கு டீசெண்டான திங்ஸ் யூஸ் பண்ணலாம். நம்ம ரொம்ப ஹார்ஷாலாம் போட போகிறது கிடையாது. ரொம்ப டீசெண்டான மெத்தட்ஸ் போட்டு நல்லா வாஷ் பண்ணி சேஃப் டு யூஸ் ஆஸ் பர் ரூல்ஸ். கவர்மெண்ட் ரூல்ஸ்னு ஒன்று இருக்கு இல்லையா? எது இதெல்லாம் யூஸ் பண்ணணும், எது யூஸ் பண்ணக்கூடாதுன்னு சொல்லிட்டு எது இதெல்லாம் யூஸ் பண்ணணும்னு சொல்லக்கூடிய அது மாதிரி கிசான் ஃபார்மர் ஷாப்புன்னு நிறையா இருக்குது. நீங்கள் பார்த்துருப்பீங்க கிசான் ஃபார்மர் ஷாப். அங்கே போய்ட்டு உங்கள் கிசான் கார்டு காமிச்சிங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து எந்த பிளான்ட் வச்சுருக்கீங்கன்னு சொன்னால் அவங்களே வந்து உங்களுக்கு எக்ஸ்ப்ளனேஷனும் கொடுத்து உங்களுக்கு சூட்டபிளான ப்ராடக்ட்டும் கொடுப்பாங்க. இது எந்த அளவில் யூஸ் பண்ணணும், எந்த மாதிரி இன்செக்ட்ஸ் வந்து இது கில் பண்ணும், எப்படி இதை பூஸ்ட் பண்ணும் அப்படிலாம் கூட அவங்க சொல்லுவாங்க. பிளான்ட் எப்படி பூஸ்ட் பண்ணும், இன்செக்ட்சைட் பெஸ்டைட்ஸ் எல்லாமே அவங்க வந்து எது இதெல்லாம் சேஃப் வித்தின் லிமிட்ஸோ அதை வந்து அவங்க கண்டிப்பாக கொடுப்பாங்க. ஸோ அஃப்கோர்ஸ் நீங்கள் வந்து யோசிச்சிருக்கலாம், நான் வந்து எதுவுமே வந்து லைக் நாட் எக்ஸாஜரேட்டிங் ஆர் நாட் லைக் கன்சிடரிங் இட் அஸ் பேட். ஆக்சுவலி இட்ஸ் ஓகே தான். நான் சொன்ன மாதிரி நீங்களே யோசிச்சு பாருங்கள். ரொம்ப பியூர் ஆர்கானிக்காக போய் 450-500 ருபீஸ்னால் நம்ம மிடில் கிளாஸ்னால வாங்க முடியுமா? கண்டிப்பாக இல்லை. ஸோ
அந்த பார்ட் வேறு, நம்ம அதை பற்றி டீட்டெயிலாக வேணால் ஃப்யூச்சரில் வேணால் பார்க்கலாம். பட் அக்கார்டிங் டு ZZ யூ கேன் கோ வித் NPK இஃப் யூ வாண்ட் அ ஃபாஸ்டர் க்ரோத். நோ வரிஸ் இல்லை, பட் லிமிட்டாக யூஸ் பண்ணுங்கள். ரொம்ப NPK எனக்கு சீக்கிரம் வளரணும்னு சொல்லிட்டு 1 லிட்டரையும் தண்ணியே போட்டு ஒரு கிராம் NPK கலந்து ஊற்றிட்டீங்க அப்படின்னா அவ்வளோதான், செடி இது வந்து எல்லோ விஷ் ஆகிடும். ஒரு 15 டேஸ் கழிச்சு பார்த்தீங்கன்னா அந்த பிளான்ட்டே அப்படி எல்லோவாக மாறிடும், அப்புறம் செத்து போயிடும். ஓகே கைஸ், ட்ரை அவுட் பண்ணுங்கள் எல்லா மெத்தடும். ட்ரை அவுட் பண்ணிட்டு எனக்கு கமெண்ட்ஸை ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ கைஸ், பாய்.